சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபத்தை கற்றுக் கொடுங்க ஐயா, எங்களுக்கும் நாங்களும் ஜெபிக்க ஆசையாக இருக்கிறோம், எங்களுக்கும் ஜெபத்தை குறித்த காரியங்களை கற்றுக் கொடுங்க, போதியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் தான். முதல் காரியம் பர்திமேயு குருடனை பார்த்தோம், இரண்டாவது யாக்கோபை பார்த்தோம். யாக்கோபு ஆமென் தனக்குண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன். மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே. போராடி மேற்கொண்டாயே, அப்புறப்படுத்தி ஜெபித்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய இன்னொரு பகுதி உண்டு. ஜெப வாழ்க்கை அநேக காரியங்கள் பேசிக்கொண்டே போகலாம். ஜெபத்தில் இன்னொரு பகுதி உண்டு. என்ன பகுதி அப்படின்னா, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக ஆமென் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம் உண்டு. இப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என்ன இருக்குது, என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். அப்போ ஏன் நான் ஜெபம் பண்ணுறேன், ஏன் கர்த்தர் எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஆமென் ஜெபத்தின் ரகசியத்தின் ஆழங்களுக்குள்ளாக என்னை கொண்டு செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தோடு கூட ஜீவிக்கிறவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து வேறுபிரித்து அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரோடு கூட இந்த உலகத்தின் நம்ம ஓட்டத்தை முடித்தாலும் யுகயுகமாய் ஆண்டவரோடு கூட நாம் சஞ்சரிக்கும்படியாக போகிறவர்கள். அப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதத்தில் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும், எல்லா வாக்குத்தத்தங்களை விட மிக முக்கியமான ஒரு மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ ஆண்டவர் கொடுத்த மிக முக்கியமான மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம். அப்போ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு ஜெபம். வாக்குத்தத்தத்தை நான் எப்படி சுதந்திரிக்கணும்? அப்போது அந்த வாக்குத்தத்தனை எதற்கு நேராக அப்படின்னா, நித்திய ஜீவனுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். இந்த நாளிலும் இந்த காரியம் என்ன ஐயா, இந்த நித்திய ஜீவனுக்கு நேராக கர்த்தர் என்னை கொண்டு போகக்கூடிய அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அப்போ இதற்கும் கூட செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அப்போ இந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்பதாக, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் ஆமென் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஆமென் யாக்கோபு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தார். இந்த இடத்துல ஆபிரகாம் மூலமாக நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம் பாருங்க. ஆமென் அநேகருடைய காரியங்கள் எதற்கு நேராக, இப்போ நம்ம கானானுக்கு நேராக, பரம கானானுக்கு நேராக பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக. அதே போல தான் ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு. அப்போ அவரும் கூட நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கும் பொழுது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்கள் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு அவன் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபொழுது அங்கே இருந்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானில் மரித்தான். அவர்கள் புறப்பட்டு வந்தது, தேராகு ஆபிரகாம் அவனுடைய மனைவி லோத் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தது எங்கே அப்படின்னு சொன்னால், அவர்கள் பிரயாணப்பட வேண்டிய இடம் எது அப்படின்னு சொன்னால் கானானை நோக்கி தான் பிரயாணப்பட்டார். ஆபிரகாமுடைய தகப்பனார் கானானை நோக்கி பிரயாணப்பட்ட ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு அவர் எங்கே வந்தாராம், அவர் ஆரான் மட்டும் வந்த பொழுது அவர் அங்கேயே இருந்தார், அங்கேயே மரித்து போனார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே,
இன்றைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கை தோல்வியாய் முடிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கானானை நோக்கி தான் பயணப்படுகிறோம். கானானை நோக்கி தான், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு ஏன் தடை வருகிறது? ஏன் தடை? ஆரான் மட்டும் வந்த பொழுது அவர் பயணப்பட வேண்டியது கானான், அவர் போக வேண்டிய பயணம் கானான். ஆனால் ஆரான் மட்டும் வந்த பொழுது அங்கேயே இருந்தார், அங்கேயே மரித்தும் போனார். இப்போ ஜெப வாழ்க்கையில் தேக்க நிலைகள் இருக்கவே கூடாது. எங்கே புறப்பட்டு போகிறோமோ அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஜெபத்தை விட்டு விடுகிறோம். இல்லை, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். அப்போ இந்த ஜெபம், ஐயா என் வாழ்க்கையில் தோல்வி வருவதற்கு காரணம் என்னையா? என்னை நான் நிதானித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வாழ்க்கையில் தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? அப்போ நிதானிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ வந்து சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் பாருங்க, கற்றுக் கொடுக்கிற காரியத்தை பாருங்க. அப்போ மறுபடியுமாக தேராக மரித்த பின்பதாக கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். 12:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. மறுபடியுமாக அவர்களுடைய பயணம் பாருங்க. தகப்பனார் மரித்தவுடன் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நீ புறப்படு, நீ உன் தகப்பன் வீட்டை விடு, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆமென். மறுபடியுமாக தகப்பனார் பயணப்பட்டார் கானானுக்கு நேராக, ஆனால் முடியல. ஆனால் மறுபடியுமாக ஆண்டவர் இப்பொழுது ஆபிரகாம் இடத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ அழைத்த தேவன் மாறாதவர், அழைத்த தேவன் மாறாதவர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். மறுபடியுமாக ஆமென் ஆபிரகாமை கொண்டு அப்போ அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது தான் இந்த குறிப்பிட்ட இடத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வந்ததுதான்? வாக்குவாதம் வந்தது. இப்போ வாக்குவாதம் வந்த உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ இடது பக்கம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். ஆமென். நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம், நாம் சகோதரர்கள். 2 பேரும் சமாதானம் பண்ணி அவர்கள் உடனடியாக பிரிந்து போகிறார்கள். அப்போது இந்த மூலமாக கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆமென், ஜெப வாழ்க்கையில் நீங்கள் தனித்து ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய காரியத்தில் யார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், லோத்து இருக்கக்கூடாது. ஏன் லோத்து இருக்கக்கூடாது? ஏன் லோத்து இருக்கக்கூடாதுன்னா, லோத்துடைய சுபாவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது 13:10, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழியும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. ஏன்? அப்போது வாக்குவாதம் வந்தவுடனே 2 பேரும் பிரிகிறாங்க. அப்போ ஜெப வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம், இந்த லோத்துடைய சுபாவம் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், ஆமென், உலகத்தை குறிக்கக்கூடியது, செழுமையானவைகள். ஜெப வாழ்க்கையில் நித்திய ஜீவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலக காரியத்தை மேன்மைப்படுத்துகிற ஜெபம் இருக்கக்கூடாது. ஏன் எனக்கு உலகத்தில் இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், இந்த ஆஸ்தி வேணும், அந்த ஆஸ்தி வேணும், அந்த ஜெபம் லோத்துடைய அனுபவம். லோத் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? அவன் தன் கண்களை ஏறெடுத்து அவர் எங்கே பார்த்தாராம்? சோதோமை பார்த்தார். சோதோம் பட்டணத்தை பார்த்தார். அது எப்படி இருந்ததாம்? நீர்வளம் பொருந்தினது. உலகத்தின் செழிப்பு ஜெப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உலகத்தின் ஆமென் ஐஸ்வர்யங்களை ஜெப வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரக்கூடாது. ஆமென். அப்போ இந்த லோத்துடைய சுபாவம் தான் இன்னைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கையை எட்டிக்காயை போல கசப்பாய் மாற்றி இருக்கிறது. இந்த லோத்துடைய சுபாவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஐயா மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நான் ஆசீர்வதிக்கப்படலை. ஐயா மற்றவர்களுடைய ஜெபத்தை மற்றவர்களை பார்த்து தான் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஜெப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. அப்போது என்ன இருக்கக்கூடாது? லோத்து இருக்கக்கூடாது. ஆகவே தான் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 13:14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அப்போது இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், நித்திய ஜீவனுக்கு நேராக பயணப்பட்டு கொண்டிருக்கிற நீ என்ன பண்ணு? லோத்து எடுத்து போடும். வாழ்க்கையில் இருக்கிற உன் ஆமென் சுபாவத்தில் இருக்கிற லோத்தை எடுத்து போடு.
ஆமென். உன்னுடைய கண் காண்கிற எதையும் நீ இச்சிக்க கூடாது. உன்னுடைய உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய கண் பார்ப்பதையெல்லாம் இச்சித்து கொண்டே இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், கண் காண்கிறதுனால் திருப்தி அடையவே திருப்தி அடையாது. எல்லாவற்றையும் இச்சித்து கொண்டிருக்கக்கூடியது கண்ணு. ஆனால் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் எதற்கு நேராய்? நித்திய ஜீவனுக்கு நேராய் செல்லும்படி, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற. அப்ப அழைக்கப்பட்டிருக்கிற நீ உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? உலகத்தின் சிற்றின்பங்களை கேட்கக்கூடாது, உலகத்தின் ஆசைகளை கேட்டு செபிக்க கூடாது. அப்ப அந்த லோத்துடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, உலகத்தையே பார்த்து உலகத்தின் காரியத்திற்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது லோத்துடைய சுபாவம். ஆகவேதான் தன் கண்களை ஏறெடுத்த பொழுது சோதோமை பார்த்தான். சோதோமுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? மகா பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. சோதோமுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகா பாவிகள். இவன் சோதோம் கோமோராவுக்கு நேராக, சோதோமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்தார். அடுத்ததாக லோத்தை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது, அதற்கு நேராக சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டார். இந்த உலகம் உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா, ஏன் ஜெபத்தில் ஜெயம் எடுக்க முடியல? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை, நல்ல போராட்டத்தை அநேகர் விழுந்து இழந்து போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தை பார்த்தபடியினால், சோதோம் பார்த்தபடியினால், உலகத்தின் ஐஸ்வர்யங்களை பார்த்தபடியினால், அவர்கள் தங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன கர்த்தர் கொடுக்கிறார் என்று உலகத்தை இச்சித்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லை, அதல்ல. இப்போ என்ன காரியங்கள்? சோதோமை பார்த்தார், அதற்கு நேராக கூடாரம் போட்டார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அதன் பின்பதாக அந்த ஊருக்கு அவர் தலைவனாய் மாறினார். அந்த ஊருக்கு அவன் தலைவனாய் மாறினான். பாவம் எப்பொழுதும் உங்களுக்குள் வரும் பொழுது இப்படி தான் வரும். ஒரு மதுபானத்திற்கு அடிமையான மனுஷன் ஒரே நாளில் அடிமை அல்ல. ஆரம்பத்தில் அதை விளையாட்டாக ருசி பார்க்கும்படியாக போவான். விளையாட்டாக தான் எல்லா விதமான பாவ பழக்கத்தையும் அவன் கற்றுக்கொள்வான். ஆனால் ஒரு நாளில் அவனை அறியாதபடிக்கு அவன் அதற்கு அடிமையாக மாறி போவான். அவனால் குடிக்காமல் இருக்க முடியாது, அவனால் புகைக்காமல் இருக்க முடியாது. அவன் என்னென்ன பாவத்திற்கு அடிமைப்படுத்தினானோ அந்த அடிமைத்தனம் அவனை என்ன பண்ணி கொண்டிருக்கும்? முழுவதுமாக அவன் விரும்பியும் அவன் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆசைப்படுவான். ஆனாலும் அதையே தான் செய்து கொண்டிருப்பான். காரணம் இதுதான் லோத்துடைய சுபாவம். லோத்துடைய சுபாவம். முதலாவது கண்களை ஏறெடுத்தான், இரண்டாவது சோதோமுக்கு நேராய் கூடாரம் போட்டான், மூன்றாவது அதில் தலைவனாய் மாறினான். யாக்கோபுல வாசிக்கிறோம். யாக்கோபுல 1 அதிகாரம் 14-15, 1 அதிகாரம் 14-15. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமானது பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இதுதான் நித்திய ஜீவனுக்கு நேராய் புறப்படுகிற கர்த்தருடைய சனம். ஜெப வாழ்க்கையில் லோத்து உங்களோடு கூட இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. லோத்தை சுபாவத்தை உங்களிருந்து கலைந்து போடுங்க. அப்போ இந்த லோத்துடைய சுபாவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இருந்தால் நீங்கள் பரலோகத்தை ருசி பார்க்கவே முடியாது. நித்திய ஜீவனுக்கு நேராக உங்கள் ஓட்டத்தை ஓடவே முடியாது. உங்களை கரைப்படுத்தி விடும், உலகத்திற்குள்ளாக அடிமைப்படுத்தி விடும். நீங்கள் என்ன போராடி ஜெபம் பண்ணினாலும் அதை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு செய்யும். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, லோத்துடைய சுபாவம் உங்ககிட்ட இருக்கா? உலகத்தை பார்த்து, மற்றவர்களை பார்த்து ஜெபிக்கிறீங்களா? ஐயா, அவர் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், இவர் எப்படி யோத்து, அந்த லோத்துடைய சுபாவம் வேணாம் ஐயா. உலகத்தின் செழுமையை பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் வேண்டாம் ஐயா. மற்றவர்களைப் போல நானும் ஆடம்பரமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் வேண்டாம். கர்த்தர் ஐயா என்னை அழைத்திருக்கிறீர். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம், நல்ல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்று என்னை அழைத்திருக்கிறீங்க ஐயா. அப்போ அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாய் காணப்படணும். அப்போ ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பதாக கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம் 15-16. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. லோத்து பிரிந்த பின்பதாக கர்த்தர் ஆபிரகாமை உன் கண்களில் ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே, தெற்கே, கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். இந்த தேசம் முழுவதுமாக நான் உனக்கு கொடுக்கிறேன். வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக லோத்துடைய அந்த சுபாவத்தை நாம் களைந்து போடும் பொழுது
மகிமையான கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஒரே ஆசீர்வாதம் தான், ஒரு சின்ன காரியம்தான். அப்போ ஜெப வாழ்க்கையில் லோத்துடைய சுபாவத்தை கொண்டு போய் ஜெபம் பண்ணாதீங்க. இப்போ யாக்கோபு போராடி ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்த வேத பகுதியில் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும்னு சொன்னால் லோத்தை நான் என்ன பண்ணணும்? களைந்து போடணும். லோத்துடைய சுபாவத்தோடு நான் ஜெபிக்கக்கூடாது. அப்போ நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலும் அந்த லோத்தின் சுபாவத்தோடு கூட நீங்கள் இருந்தால் இன்றைக்கி ஜெபத்தில் கண்ணீரோடு கதறி எழுங்க. ஆண்டவரே, இந்த லோத்துடைய சுபாவம் வேண்டாம் ஐயா, இந்த லோத்துடைய சுபாவம் எனக்கு வேண்டாம் ராஜா. ஆரம்பத்தில் விளையாட்டாய் தோன்றுகிற காரியங்கள், விளையாட்டாய் ஆரம்பிக்கிற பாவம் அடிமைக்கு நேராய் கொண்டு போகும். யாராயிலும் பாவங்களுக்கு அடிமைகளாக இருந்தால் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு மனம் திரும்புங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.